ரவிக்குமார் அவர்களே, இங்கே கடலென திரண்டிருக்கிற கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எழுச்சியோடு இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறார். அவர்களே, இங்கே கடலென திரண்டிருக்கிற கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எழுச்சியோடு இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் இடைவெளியில் தலைமை விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்கிற வகையில் ஏறத்தாழ 25,000 சிறுத்தைகள் இங்கே கூடியிருக்கிறோம். புதுவை முதல்வர் அவர்களுக்கு காவல்துறை சரியான தகவலை சொல்ல வேண்டும். 2 நாள் அறிவிப்பில் 2 நாள் இடைவெளியில் சாதி வெறியர்கள் வண்டிகளை தராத நிலையில, வேன் கொடுக்காத நிலையில, பேருந்துகளில் ஏறி வந்து, சைக்கிளில் வந்து, நடையாய் வந்து 25,000 சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு புதுச்சேரி வாழ் தலித் மக்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் என்பதை புதுவை முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு உளவுத்துறையினர் சரியாக சொல்ல வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி முதல்வரின் மெத்தன போக்கை கண்டிக்கிற வகையில, கண்டும் காணாமல் இருக்கிற நிலையில இருக்கிற முதல்வர் அவர்களுக்கு தலித் மக்களின் உணர்வுகளை சுட்டிக்காட்டுவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாத கால இடைவெளியில் 4 இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகள் சாதிவெறி கும்பலால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவாண்டார் கோவில், பத்துக்கண்ணு, துத்திப்பட்டு, அபிஷேகப்பாக்கம், இந்த 4 இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை எப்போதும் ஒளிந்து மறைந்து கல்லெறிந்து விட்டு ஓடுகிற மூக்கை உடையுங்கள் என்று சாதி வெறியை தூண்டிவிட்டு, வன்முறையை தூண்டிவிட்டு, இந்த மக்களை வன்முறைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் இந்த ஒரு தலைவர் தான். ராமசாமி படையாட்சியருடைய சிலையை யாரோ உடைத்து விட்டார்களாம், அதற்காக மறியல் நடத்துகிறார்கள். அதை நாங்கள் ஒருபோதும் அந்த போராட்டத்தை எதிர்க்கவில்லை. ராமசாமி படையாட்சியார் சிலையை எவன் உடைத்தானோ அவனை கண்டுபிடித்து புதுச்சேரி முதலமைச்சர் கைது செய்யட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான, அற்பத்தனமான, கேவலமான, இழிவான செயலை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம். அது எங்களுக்கு பழக்கவில்லை. இருட்டிலே வந்து, திருட்டுத்தனமாக வந்து, ஒளிந்து மறைந்து வன்முறையிலே ஈடுபடுகிற அற்பத்தனமான செயலை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஒருபோதும் செய்ய மாட்டோம். ராமசாமி படையாட்சியாருடைய சிலையை இழிவுபடுத்த அல்லது உடைக்க அல்லது அதை சேதப்படுத்த என்ன தேவை எங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒருபோதும் அந்த இழிவான செயலை விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம். அந்த இடத்தில் ராமசாமி படையாட்சியார் சிலையை வைக்க வேண்டுமானால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை தர தயாராக இருக்கிறோம்.
ராமசாமி படையாச்சியார் சிலையை வைப்பதற்கு அந்த வன்னியர் சமூகத்து மக்கள் விரும்புவார்களே, ஆனால் இன்றைக்கே நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து திருமாவளவனுடைய சம்பளத்திலிருந்து கட்சி சார்பில் கூட அல்ல, திருமாவளவன் சார்பில் 1 லட்சம் ரூபாய் தர தயாராக இருக்கிறேன். இங்கே பெரியவர் பொன்னுரங்கம் சொன்னதை போல வஉசி தியாகச்சுடம், தியாக செம்மல், செக்கிழுத்த செம்மல் வஉசிக்கு சிலை வைத்த போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவன் திருமாவளவன். அவரை நாங்கள் முதலியார் சாதி என்றோ பிள்ளைமார் சாதி என்றோ அல்லது அந்த வகையறாவை சார்ந்தவர் என்றோ பார்க்கிற ஈடிகுணம் எங்களுக்கு கிடையாது. புதிய நீதி கட்சிக்கு வேண்டுமானால் அவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் என்று பார்வை இருக்கலாம். திருமாவளவனுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ வஉசி ஒரு தியாக செம்மல், தேசிய போராட்ட வீரர் என்கிற பார்வைதான் எங்களுக்கு உண்டு. அதை போல ராமசாமி படையாச்சியார் உங்களுக்கு வேண்டுமானால் சாதி சங்க தலைவராக தெரியலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில இந்த சமூகத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடப்பவர்களுக்காக போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சமூக நீதி போராளிகளாக பார்க்கிற பார்வைதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நாங்கள் ராமசாமி படையாச்சியாரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடாத தலைவர் என்று பார்க்கவில்லை. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களைப் போலவே இந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் கிடக்கிற வன்னியர் சமூகத்திற்கு போராடிய ஒரு தலைவர் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பெரிதாக மதிக்கிற தமிழ்நாட்டு நரேந்திர மோடி, வன்முறையின் ஊற்றுக்கண், அவர் என்றைக்காவது சென்னையில் இருக்கிற ராமசாமி படையாச்சியார் சிலைக்கு போய் மாலை போட்டதுண்டா? நான் கேட்கிறேன். வன்னியர் சமுதாயத்தின் பெயரை சொல்லி தலைவரானவர், வன்னியர் சமுதாயத்தின் பெயரை சொல்லி தன் மகனை மந்திரியாக்கியவர், வன்னியர் சமுதாயத்தின் பெயரை சொல்லி இன்றைக்கு கோடி கோடியாய் சொத்துக்களை சேர்த்திருப்பவர், வன்னியர் சமுதாயத்தின் பெயரை சொல்லி வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் தன் பெண்டாட்டி பெயரிலும் பிள்ளையின் பெயரிலும் எழுதிக் கொண்டவர், என்றைக்காவது ராமசாமி படையாச்சியாருடைய சிலைக்கு அவர் போய் ஒரே ஒரு நாள் மாலை அணிவித்து மரியாதை செய்ததுண்டா? நான் கேட்கிறேன். ராமசாமி படையாச்சியார் சிலை எங்கே இருக்கிறது? கிண்டியிலே இருக்கிறது. ராமசாமி படையாச்சியார் சிலையை வைத்தது யார்? மறைந்த ராமமூர்த்தி, வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அந்த சிலைக்கு யாராவது பாமக தரப்பில் இருந்து இதுவரையில் அவருடைய நினைவு நாளுக்கோ அவருடைய பிறந்த நாளுக்கோ போய் தண்ணீர் ஊற்றி கழுவி அதற்கு மாலை போட்டு அதற்கு ஒரு மரியாதை செய்ததுண்டா? இந்த கேள்வியை படையாச்சியார் சமூகத்தை சார்ந்தவர்களை நான் கேட்கிறேன். அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் ராமசாமி படையாச்சியார் படையாட்சி பிரிவை சார்ந்தவர். இவர் படையாட்சி கிடையாது, இவர் கவுண்டர், வன்னிய கவுண்டர். வன்னியர் சாதியிலே 3 பெரிய பிரிவு இருக்கிறது. ஒன்று படையாட்சி, இன்னொன்று கவுண்டர், இன்னொன்று நாயக்கர். நாயக்கராக இருப்பவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்ட பகுதியிலே இருக்கிறார்கள், சேலம் பகுதியிலே இருக்கிறார்கள். கவுண்டர்களாக இருப்பவர்கள் இந்த விழுப்புரம் மாவட்டம் பகுதியிலே, சேலம் போன்ற பகுதிகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் வன்னிய கவுண்டர்கள். விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதியிலும் பரவலாக இருப்பவர்கள் படையாட்சிகள். கடலூர் மாவட்டத்திலும் இந்த படையாட்சிகள் யார் என்றால் வன்னியர் சமுதாயத்திலேயே மிக 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 பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் தான் இன்னும் குடிசைகளிலே வாழ்கிறார்கள், அவர்கள் தான் இன்னும் கூலி வேலைக்கு போகிறார்கள். ஆனால் கவுண்டர்கள் நிலைச்சு வந்தார்கள். நம்ம ஐயா அந்த சமூகத்தை சார்ந்தவர் நிலைச்சு வந்தார். நாயக்கர்கள் பெரிய பண்ணையார்கள். ஆனா அவங்க எல்லாம் வன்னியர்ங்கிற ஒரே பெயருக்கு கீழே வருவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இவருக்கு எப்போதுமே படையாட்சிகளை பிடிக்காது. அதனால்தான் வேல்முருகனை தூக்கி போட்டார். வேல்முருகன் படையாட்சி, ஒரே ஒரு படையாட்சி தான் தெரியும். பொண்ணை தொட்டா கையை வெட்டு, காலை வெட்டு, தலையை வெட்டு, காட்டை வெட்டு என்று வெட்டு குத்துன்னு பேசுற ஒரு ஆள் மட்டும் அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி இருக்கிறார். அவர் படையாட்சி தான். அவர் ஒருத்தர் மட்டும் பொண்ணு கட்டினதுனால சொந்தக்காரர் ஆயிட்டார். வேற எந்த படையாட்சியும் பாமகவிட வளரவிட்டதில்லை, வளர்ந்தது கிடையாது. படையாட்சி சமூகத்தை அவருக்கு பிடிக்காது. அதனால்தான் ராமசாமி படையாட்சி சிலைக்கு ஒரே ஒரு சிலை தான் தமிழ்நாட்டில். ஏன் இவர் நினைச்சா எத்தனை இடத்துல சிலை வைக்கலாம்?
வைக்கலாமா இல்லையா? அம்பேத்கருக்கே சிலை வச்சவரையே ராமசாமி படையாட்சிக்கு சிலை வைக்கவில்லை. ஓட்டு அரசியல். அம்பேத்கருக்கு சிலை வச்சதுக்கு என்ன காரணம்னா 1987 வன்முறை செய்து மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி ரத்த கலரியாக்கிய நேரத்தில் எங்குமே அவரால் நடமாட முடியவில்லை, எந்த ஊருக்கும் போக முடியல. அதனால நான் உங்க அம்பேத்கர் சிலையை வைக்கிறேன், உங்க அம்பேத்கர் சிலையை வைக்கிறேன்னு ஒரு ஊருக்கு வந்து அம்பேத்கர் சிலையை வச்சதனால அவரால் நடமாட முடிந்தது. அதுதான் உண்மை. ஏன் ராமசாமி படையாட்சியார் சிலையை வைக்கவில்லை? பாமக இவ்வளவு பெரிய கோடீஸ்வர கட்சியாகிவிட்டது, அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டாரே. இதற்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு பாடுபட்டவர் தானே ராமசாமி படையாட்சியார். இதற்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்காக அரசியல் உரிமையை வாங்கி தந்தவர் தானே ராமசாமி படையாட்சியார். ராமசாமி படையாட்சியாரும் மாணிக்கவேல் நாயகரும் தான் தொடக்க காலத்தில் வன்னியர்களுக்கு என்று தனி கட்சியை உருவாக்கினார்கள். ராமசாமி படையாட்சியார் உருவாக்கிய கட்சி தான் உழைப்பாளர் கட்சி. மாணிக்கவேல் நாயகர் உருவாக்கிய கட்சி தான் காமன்வெல்த் பார்ட்டி. நாயக்கர் சமுதாயத்திலிருந்து உருவானவர் மாணிக்கவேல் நாயகர், படையாட்சி சமுதாயத்திலிருந்து உருவானவர் ராமசாமி படையாட்சியார். இவர்கள் அந்த காலத்திலேயே, இப்ப இல்ல, இவரெல்லாம் உருவாவதற்கு முன்பு அந்த காலத்திலேயே 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற வலிமை மிக்க தலைவர்களாக இருந்தவர். ராமசாமி படையாட்சியார் காலத்தில் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கே வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இந்த சமூகத்திற்காக, வன்னியர் சமூகத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார். பிறகு காங்கிரஸ் கட்சியிலே 2 தலைவர்களும் சேர்ந்து விட்டார்கள், காமராஜர் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அடுத்த வரலாறு. அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று போராடியவர்கள். அப்படிப்பட்ட ராமசாமி படையாட்சியாருக்கு ஏன் இவர்கள் சிலை வைக்க கூடாது? நான் சொல்லுகிறேன், உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இடத்திலே, சேதப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற இடத்திலே ராமசாமி படையாட்சியார் சிலை வைப்பதற்கு அந்த கிராமத்து மக்கள் விரும்புகிறார்களே. ஆனால் கட்டாயமாக மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய சார்பில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் உங்களோட பணம் இல்லைங்கிறதுக்காக இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக நான் சொல்லுகிறேன். அவரை மாதிரி நாங்க ராமசாமி படையாட்சி, அவர் படையாட்சி பிரிவுன்னு பார்க்கிற ஆள் கிடையாது. நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாடுபடுகிறவர் யாரா இருந்தால், இன்றைக்கு எங்கள் துண்டறிக்கைகளை பார்த்தால் சிங்காரவேலர் படம் இருக்கும். எங்கள் துண்டறிக்கைகளை பார்த்தால் சிங்காரவேலர் படம். ஏன் சிங்காரவேலர் படத்தை போடுகிறோம்? எங்கள் துண்டறிக்கையை பார்த்தால் காமராஜர் படம். ஏன் காமராஜர் படத்தை போடுகிறோம்? காமராஜரை நாங்கள் நாடார் என்று பார்ப்பதில்லை, சிங்காரவேலரை நாங்கள் மீனவர் என்று பார்ப்பதில்லை. இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்காகவும், பொது உடைமை அரசியலுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், மிகவும் பின்தங்கிய நிலையிலே கிடைக்கிற மக்களின் தலைநிமிர்வுக்காகவும் தங்களை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர்கள். அந்த வரிசையிலே ராமசாமி படையாட்சியாரையும் பார்க்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு அந்த பார்வை இருக்கிறது. மேடையிலே ஏறி கையை வெட்டு காலை வெட்டு என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? அதற்கு திருமாவளவன் தேவை. இந்த தம்பியை விட்டு பேச சொன்னால் பேச போகிறான். அவனால் பேச தெரியாதா? இனிமே அம்பேத்கர் சிலை மீது அவனாவது கையை வைத்தால் கையை வெட்டுவேன் என்று அவனால் பேச தெரியாதா? நான் பேசுறேன், அப்படி அந்த தம்பிக்கு பேச தெரியாதான்னு தான் சொல்றேன். இதுக்கு ஒரு பெரிய ரவுடியா பயிற்சி பெற்று வரணுமா? ஒருத்த மேலே ஏறி கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொல்லிட்டா அந்த நாட்டில் பெரிய தாதா. அப்படி எங்களுக்கு பேச தெரியாது. திருமாவளவனை போல் நாகரிகமாக பேச தெரிந்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார். இந்த கட்சியில் ஒருத்தருக்கு அப்படி பேச தெரியாது, பேச மாட்டான், எந்த மேடையிலும் பேச மாட்டாங்க. இந்த கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் ஒரு 3 பேர் அனுப்புறோம். உங்க கட்சியில இருந்து 2 பேர் அனுப்புங்க, 3 பேர் அனுப்புங்க. இவர்களோடு கொள்கை பேசி உங்களால் வெற்றி பெற முடியுமா? தத்துவத்தை பேசி வெற்றி பெற முடியுமா? சும்மா வன்முறையை தூண்டி சொந்த சாதி மக்களையே வன்முறையில சிக்க வைத்து அதுல குளிர் காயக்கூடிய மனசாட்சி இல்லாத ஒரு தலைவர் உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது. திண்டிவனத்தில் தான் இருக்க சொந்த சாதி மக்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! அப்பாவி மக்களை போய் நீ போய் சிலைய ஓட, கொடி கம்பத்தை வெட்டி போடு, ஊர் ஊரா போய் ராத்திரி நேரத்தில் சின்ன கூட்டத்தில் தான். ஏன்டா சும்மா இருக்கிறீங்க? சிறுத்தை கொடியை வெட்டி தள்ளுங்கடா. அந்த கொடியை பார்த்தா வெறுப்பா இருக்குது, கொடி கம்பை இருக்கக்கூடாது. எதுக்குன்னா
அப்ப நாம இப்படி வெளியே வருவோமா? இப்ப பாருங்க, வெளியே வந்துட்டோம் பாத்தீங்களா? ஒண்ணு அவங்க எல்லாம் பாரு, பறையர்கள்லாம் ஒன்னா சேர்றாங்க, தலித்துகள்லாம் ஒன்னா சேர்றாங்க, நாமெல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்னு அவங்க சாதி உணர்வை தூண்டணுமா ஓட்டு வாங்குறதுக்காக. அதற்கு புதுச்சேரியில் இருக்கிற முதலமைச்சர் துணை போகிறார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் இன்னும் சொல்லவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களே, உங்கள் மீது இன்னும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். 10 கண்டு இடத்துல அம்பேத்கருக்கு வெண்கல சிலை நிறுவப்படும் என்று சொல்லி 10 நாட்களுக்கு மேலாகும், 20 நாட்களாக போகும். முதலில் நீங்கள் சிலை நிறுவுவது இருக்கட்டும். அந்த சிலையை எந்த அதிகாரி அப்புறப்படுத்தினானோ அவன் மீது நடவடிக்கை எடுக்க. எதுக்கு அம்பேத்கர் சிலை அங்க எடுக்கணும்? இன்னைக்கு வச்ச சிலையாது 2007 வைத்த சிலை அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டது என்றால் அன்றைக்கு எங்க அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அன்றைக்கு எங்க தலைவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அன்றைக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தால் சரி. 8 ஆண்டுகளாக அந்த இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை இருக்கிறது. ஏற்கனவே அந்த சிலையை சில சாதியர்கள் உடைத்தவுடனே அரசாங்கம் இரவோடு இரவாக நாம் கேட்கவே இல்லை, இரவோடு இரவாக மாற்றி சிலையை வைத்தார்கள். அது சட்டத்திற்கு விரோதமான நிலையில் வைக்கப்பட்டிருந்தால் இதே முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான அரசு, அந்த அரசிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தானே மாற்றி சிலையை வைத்தார்கள். அப்போது தெரியாதா அது சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலை என்று, அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட சிலை என்று? வேண்டுமென்று புதுச்சேரி முதலமைச்சருக்கும் இந்த பார்முலாவை யாரையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். திண்டிவனம் பார்முலா. சாதி வெறியை தூண்டிவிட்டு அம்பேத்கர் சிலையை அங்கங்க உடைச்சா நம்ம சாதிக்காரன் பூரா வெளியே வருவான், அப்ப ஓட்ட அள்ளிக்கலாம். இது எவ்வளவு பெரிய கேவலம்! இது மீன் பிடிக்கிறவன் குட்டையை குழப்பிட்டு தான் மீன் பிடிப்பான். ஏரியில் குளத்தில் குட்டையை பிடிக்கிறவர்கள், மீன் பிடிக்க போகிறவர்கள் குட்டையை குழப்பி சேரு தண்ணியை குழப்பி விட்ட பிறகு மீன்கள்லாம் வெளியே வந்தா கத்தாவை போட்டு வலையை போட்டு அல்ற மாதிரி சாதி வெறியை தூண்டிவிட்டு அப்பாவி மக்களை அங்காங்கே மோதவிட்டு அதுல ஓட்டு பொறுக்கலாம் என்று ஆசை நம்ம புதுச்சேரி முதலமைச்சருக்கு வந்திருக்கிறது. இல்லன்னா இந்த 4 இடங்களில் யாரையாவது கைது பண்ணிருக்கிறோம்ல? 10 கண்ட சிலையை உடைச்சது யார்? ஏன் ஒருவரையும் கைது செய்யவில்லை? திருவாண்டார் கோவிலிலே ஏன் ஒருவரையும் கைது செய்யவில்லை? துத்திப்பட்டிலே சிலை உடைத்தவர்கள் மீது ஏன் கைது செய்யவில்லை? அபிஷேக பாக்கத்திலே சிலை உடைத்தவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? எத்தனை கிராமங்களை திடீர் என்று உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திருக்கிறார்கள், தீ வைத்திருக்கிறார்கள். எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுல புதிய திட்டம் வேறு. அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட சிலைகளை எல்லாம் அகற்றுவோம். அப்படி பார்த்தா ஏறத்தாழ 25 இடங்களிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட சிலைகளை எல்லாம் இவர்கள் அகற்றுவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டுவதாக தெரிகிறது. இந்த மாபெரும் மக்கள் திரள் முன்னால் இன்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். புதுவை அரசே, மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இனி ஒரு அம்பேத்கர் சிலை மீது காவல்துறை அதிகாரிகள் கை வைத்தால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் இருக்காது. எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்காது. 1 லட்சம் பேர் சிறை செல்ல தயாராக இருக்கிறோம். எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். வெறும் ஓட்டுக்காக உருவான கட்சி அல்ல இந்த கட்சி. அந்த மனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் பாடுபட்டாரா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் போராடிய தலைவரா? இந்தியாவிலே அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணை வைத்து பேசக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இதுவரை பிறக்கவில்லை. எவரும் கிடையாது. காந்தியடிகளுக்கு அந்த தகுதி கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய இணை வைத்து பேசுவார். அது உலகம் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய சிலையை விரல உடைக்கிறதும், மூக்க உடைக்கிறதும், திடீர்னு திருடிட்டு ஓடுறதும், எத்தனை முறை சிலைகளை எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிலைகளை வைப்போம். எத்தனை முறை சேதப்படுத்தினாலும் சிமெண்ட் சிலைகள் வெண்கல சிலைகளாக மாறும்.
அதற்காக விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் பின்வாங்கிவிட மாட்டோம். தேர்தல் வரும் போகும், தேர்தலில் நிற்கக்கூடிய நிலை வராது என்றால் கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. வெறும் தேர்தலுக்காக வன்முறைகளை தூண்டிவிடுவது, அந்த கேவலமான செயல்களில் ஈடுபடுவது எங்களுடைய நோக்கமில்லை. எல்லா சமூகத்தினரின் நன்மதிப்பை பெற வேண்டும், எல்லாரோடும் இணக்கமாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களது ஆசை. அதுதான் எங்கள் நோக்கம். அதற்காகத்தான் இந்த இயக்கத்தில் எல்லா சமூகத்தினரும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவி அழைப்பு விடுக்கிறோம். இந்த கட்சியிலே ஒரு தம்பி, ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த தம்பி வந்து சேர்ந்தான் என்பதற்காக புதுச்சேரி அரசாங்கம் அவன் மீது அப்பட்டமான பொய் வழக்கை போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தி இருக்கிறார். அவன் என்ன தவறு இழைத்தான்? இதற்கு முன்பு அவன் குற்றங்களை செய்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இணைந்த பிறகு அப்படிப்பட்ட எந்த குற்றத்தையும் அவன் செய்யவில்லை. கட்டுப்பாடாக கட்சியினுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறான். போலீஸ் விசாரணையில் என்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால், உன் ஜாதி என்ன, அவன் ஜாதி என்ன, நீ ஏன் உன் தெருவில் கொண்டு வந்து அம்பேத்கர் படத்தை வைக்கிறாய்? இந்த கேள்வியை கேட்பதற்காக உனக்கு காக்கி சட்டை கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக நீ போலீஸாக இருக்கிறாய். நீ காக்கி சட்டை போட்டதற்கு நீயே அம்பேத்கருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உனக்கு எப்படி இந்த காக்கி சட்டை வந்தது? சமூக நீதி எப்படி வந்தது? இடஒதுக்கீடு எப்படி வந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு தலைவர் இந்தியாவிலே தோன்றாமல் இருந்திருந்தால், அந்த மாமனிதர் இந்த மண்ணுலகத்தில் உருவாகாமல் இருந்திருந்தால், சமூக நீதி என்கிற கோட்பாடு பிறந்திருக்குமா? சமூக நீதி என்கிற இந்த இடஒதுக்கீடு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக கிடைத்திருக்குமா? இன்றைக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடியா? அம்பேத்கரின் வாரிசு ராம்விலாஸ் பாஸ்வான், விபி சிங் இவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தியிருப்பார்களா? அதற்கு யார் துணை இருந்தது? இந்தியா முழுவதும் தலித் மக்கள் துணை இருந்தார்கள். விபி சிங் அவர்களுக்கு ஒற்றை துணையாக இருந்து அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் குறியாக இருந்து செயல்பட்டவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். யாராவது மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை சிதைக்கிற வேலையை தயவு கூர்ந்து கைவிடுங்க. சிலைகளை உடைக்கிற தம்பிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிலைகளை உடைக்கிற அப்பாவிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை சொந்த சாதியை உங்களை சொல்லி ஓட்டு பொறுக்குவதற்காக பொய்யை சொல்லி ஏமாற்றுகிற ஒரு தலைவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1987 வன்முறையை தூண்டிவிட்டு தலைவராக வந்தவர். அதிலிருந்து தொடர்ச்சியாக வன்முறையில் இந்த மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்குகள், 25 பேருக்கு மேல் துப்பாக்கி சூட்டிலே பலி. அந்த குடும்பங்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் 3 லட்சம் தலா நஷ்டஈடு வழங்கினார். ஆனால் இந்த கட்சியின் சார்பிலே நஷ்டஈடு வழங்கினார்களா? அந்த குடும்பங்களுக்கு ஏதேனும் உதவி செய்தார்களா? கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் அந்த குடும்பங்களுக்கு இப்போது பென்ஷன் வழங்கப்படுகிறது. இந்த குடும்பங்களின் சார்பில், இந்த குடும்பங்களுக்கு கட்சியின் சார்பில் ஏதாவது வழங்கினார்களா? இப்போது நான் சொல்லுகிறேன், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும், கடல் நீர் வற்றி போனாலும், இந்த பிரபஞ்சத்தில் மேகங்கள் இருக்கிற வரை திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரகசியமாக இருட்டிலே திருட்டுத்தனமாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? சொந்த சாதியிடம் பொய்யை சொல்லுகிறார் ஒரு தலைவர். நாம அந்த கட்சியோடு கூட்டணி வேண்டாம், இந்த கட்சியோடு கூட்டணி வேண்டாம், நாம எல்லாம் ஒன்னா சேருவோம் சொல்லி சொல்லி உங்களை ஒரு வழியா திரட்டி பிறகு கொண்டு போய் அடமானம் வைக்கிற வேலை. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி, எந்த கட்சியோடு கூட்டணி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும், அதில் நமக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் வன்னிய சமுதாயத்து இளைஞர்களை, வன்னிய சமுதாயத்து மக்களை உங்களிடத்திலேயே பொய்யை சொல்லி உங்களையே ஏமாற்றுகிற ஒருவரை நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? தனியே நாம் ஒரு சக்தியாக திரள வேண்டும்
நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்குவதற்குத்தானே இதுவரையில் சொன்ன சொல்லை என்றைக்காவது அவர் கட்டி காப்பாற்றி இருக்கிறாரா? எங்கள் குடும்பத்தை சார்ந்த யாரும் அரசியலுக்கு வர மாட்டோம், எங்கள் குடும்பத்தை சார்ந்த யாரும் பதவிக்கு வர மாட்டோம். அப்ப அமைச்சராக இருந்தது யார்? அவர் குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா? அவர் பெற்ற பிள்ளை இல்லையா? இப்படி சொந்த சமூகத்தையே ஏமாற்றக்கூடிய ஒருவர் இரவு நேரத்திலே வந்து உங்களை தூண்டி விடுவதற்காக அப்பாவி தலித் மக்களோடு நீங்கள் மோத வேண்டாம். அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற இந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம். இது உங்கள் மீது உள்ள கரிசனத்தால், உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால், உங்கள் மீதுள்ள அக்கறையால் நீங்களும் இந்த சமூகத்தில் தன்னாரத்தோடு தலைவர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தால், எல்லா சமூகத்தினரும் நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற காரணத்தால், இந்த கட்சியிலும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள், பிள்ளைவார் சமூகத்தை சார்ந்தவர்கள், மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஏராளமானவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள், பொறுப்பில் இருக்கிறார்கள் என்கிற அந்த புரிதலோடு இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்பாவி வன்னிய இளைஞர்களே, அப்பாவி வன்னிய சமூகத்தை சார்ந்த வன்னிய சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்களை காட்டி ஏமாற்றுகிற பேர்வழிகளிடம் ஏமாந்து விடாதீர்கள். இந்த வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம். இந்த சமூக அமைதியை சீர்குலைக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இந்த 4-5 சம்பவங்களில் இதுவரையில் ஒரே ஒரு இடத்தில் கூட யாரையும் கைது செய்யவில்லை என்பதும், கொடுத்த வாக்குறுதியை இதுவரையில் காப்பாற்றவில்லை என்பதும், நீங்களும் இந்த பார்முலாவை விரும்புகிறீர்களோ என்கிற ஐயத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நீங்களும் சாதிவரியர்களுக்கு துணை போகிறீர்களோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கும் இப்படிப்பட்ட இந்த வன்முறையில் நாட்டம் இருக்கிறதோ என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படவில்லை என்பது உண்மை என்றால், 4 இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை உடைத்தவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆங்காங்கே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கொடி கம்பங்களை சேதப்படுத்துகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏம்பலம் உள்ளிட்ட சேரிகள் மீது தாக்குதல் நடத்திய கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம் போன்ற பகுதிகளிலே சேரி மக்களை தாக்கி, அதை போல பல்வேறு இடங்களிலே சேரி மக்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10 கண்ணு என்கிற பகுதியில் அரசாங்கத்தின் சார்பில் உடனடியாக வெண்கல சிலையை நிறுவுவதற்கு வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் இன்னும் 1 வார காலத்திற்குள் அந்த இடத்தில் வெண்கல சிலையை நிறுவ வேண்டும். இல்லையே அதே இடத்தில் வெண்கல சிலையை விடுதலை சிறுத்தைகள் நிறுவுவோம். 1 லட்சம் பேர் திரண்டு வந்து அந்த இடத்தில் வெண்கல சிலையை நிறுவுவோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தம்முடைய நியாய குரலை, கண்டன குரலை பதிவு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய MAS அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பொன்னுரங்கம் அவர்களுக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, 2 நாள் இடைவெளியில் இந்த அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு, குறிப்பாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். புதுவை அரசு, புதுவை அரசு வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே.